கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி வெற்றி சிறந்த குமாரனாகிய கிறிஸ்து பிதாவின் கரங்களில் தன்னை அர்ப்பணிக்கும் வெற்றியின் வார்த்தையே இயேசு சிலுவையில் சொன்ன 7வது வார்த்தை. லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய முதல் வார்த்தையில், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பாவ மன்னிப்புக்காக பிதாவை அழைத்தவர் இந்த கடைசி வார்த்தையில் தம்முடைய ஆவியை ஒப்படைப்பதற்காக பிதாவை அழைக்கிறார்ல. இந்த வார்த்தை தான் இனி சம்பவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கிறதுல. பிதாவிடம் தம்முடைய ஆவியை ஒப்படைத்தது, 3வது நாளில் உயிரோடு எழுந்தது, 40வது நாளில் பரமேறி சென்றது, 50வது நாளில் தம்முடைய ஆவியை பொழிந்தருள பண்ணியது, எல்லாவற்றுக்குமே இந்த வார்த்தை தான் சான்றாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் 6ஆம் நாளில் இந்த முழு உலகத்தையும் படைத்து முடித்து விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தம்முடைய 6ஆம் வார்த்தையில் முடிந்தது என்று தம்முடைய ஊழியத்தை முடித்துவிட்டு 7வது வார்த்தையில் தம்முடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கிறார்ல. இயேசு பிதாவோடு எப்போதும் நெருங்கியே இருக்கிறார்ல. அந்த ஆவியின் மூலமாக நம்மையும் அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார்ல. ரோமர் 8:15 வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம்ல. அந்த ஆவியானவர் வாசம் செய்யும் சபையாக நம்முடைய சரீரம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் அந்த ஆவியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.